ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏசியை வந்து எப்படி சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நம்ம வீட்டிலே அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏசியோட பவர் சப்ளை ஸ்விட்ச் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஏசியோட அவுட்புட் அண்ட் பவர் சப்ளை லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஏசி க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அதோட டாப் லேயரை வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு ஜஸ்ட் 2 கையை வச்சு நம்ம அதை புல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏசியோட டாப் லேயர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏசி சர்வீஸுன்றது வந்து ஜஸ்ட் இந்த ஃபில்டரை வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணுறது பேர் தான் சர்வீஸிங். ஸோ இந்த ஃபில்டரை வந்து ஜஸ்ட் இழுத்தீங்க அப்படின்னா வந்து அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த ஃபில்டர் எடுத்து நம்ம வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதை லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஏசி சர்வீஸிங். ஸோ இப்போ இந்த ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்றது நீங்களே பார்க்குறீங்க. இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஒரு பழைய பெயிண்ட் ப்ரஷ்லனா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டஸ்ட்டெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து நல்ல வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ என்ன தான் நம்ம வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணாலும் இதை வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து இதில் உள்ள டஸ்ட் வந்து ஒரு 100% வந்து க்ளீன் ஆகும். ஸோ நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு நிழலில் வச்சாலே வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நிழலில் வச்சு இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீன் டைமில் ஏசியோட இன்னர் பார்ட்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்கும். லைக் இந்த அலுமினியம் டியூப்ஸ்லாம் உள்ளார இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம தரோவாக ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கணும். ஏசியிலேருந்து வெளியிலேருந்து அப்சார்ப் பண்ணுற ஹீட்டர் எல்லாமே இங்கே வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் நமக்கு வந்து ஸ்டே ஆகிடும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசிலேருந்து கூலிங் கம்மியாக வருது, ஒரு ஏசிலேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து நல்லா தரவாக வந்து க்ளீன் பண்ணிடணும். அடுத்து நம்ம ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு கிளியர் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம இதை ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதை தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி வந்து தெரியாமல் உள்ள எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லையோ இல்லை வந்து பவர் சப்ளைலையோ பட்டுச்சுன்னா நம்ம திரும்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ தண்ணி யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் கோலின் வச்சு ஜஸ்ட் அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த ஃபில்டர் வந்து இதில் வந்து மாட்டிக்கலாம். இந்த ஃபில்டர் வந்து தரவாக ட்ரையாக இருக்கணும். ஏன்னா தண்ணியோட வந்து இதை நம்ம வந்து மாட்டக்கூடாது. ஸோ இந்த ஃபில்டர் நல்லா தரவாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளார இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளார அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏசியோட டாப் லேயரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஏசி சர்வீஸிங்கிறது வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் வெளியிலேருந்து டெக்னீஷியன்ஸை கூப்பிடுன்றதுலாம் அவசியமே கிடையாது.
இதே நம்ம ரெகுலராக எப்போலாம் டஸ்ட் இருக்கோ அப்போலாம் எடுத்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏசியோட கூலிங் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளைமேட் எவ்வளவோ ஹாட்டாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக வீட்டில் ஏசி நல்லா கூலிங்காக மெயின்டைன் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஏசி இல்லாதவங்க கூட ஏசி வாங்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்ஜியில் இன்வெர்டர் டைப் ஸ்ப்ளிட் ஏசி மாடல். எந்த ஒரு ஏசியாக இருந்தாலுமே வந்து இதுதான் வந்து க்ளீனிங் ப்ரொசீஜர். ஸோ நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரி ஏசியை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.